வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அசாத் ஆட்சியின் வீழ்ச்சி மற்றும் சிரியாவில் ஹெஸ்பொல்லாவின் செல்வாக்கு சரிவுக்கு பின்னர் முதல் தடவையாக புதிய சிரிய அரசின் சிரிய இராணுவ படைகள் லெபனான் பகுதிகளுக்குள் நுழைந்து ஹெஸ்பொல்லா இயக்கத்தினருடன் கடுமையான தாக்குதல்களில் ஈடுபட்டன. லெபனானின் ஹெஸ்பொல்லாவின் கட்டுப்பாட்டில் இருந்த நகரம் ஹெர்மலில் இந்த மோதல்கள் நடந்தன. நேற்று வியாழன் அதிகாலை தொடங்கிய போர் முதலில் தொடங்கியது லெபனானில் அல்ல, சிரியாவில். ஈரானிய ஆதரவு ஹெஸ்பொல்லா இயக்கத்தினர் லெபனானுக்குள் எல்லையை கடந்து சிரியாவுக்குள் சென்று அல் குசைர் நகரை ஆக்கிரமிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பசார் அல் அசாத் ஆட்சியில் ஈரானிய இராணுவமும் ஹெஸ்பொல்லா இயக்கத்தினரும் பசார் அல் அசாத் அரசுக்கு ஆதரவு அளித்தனர். அப்போது ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் நீண்டகால கோட்டையான அல் குசைர் நகரம் இருந்தது. சிரியாவில் சியா மதப்பிரிவு மக்கள் அதிகம் வசிக்கும் அல் குசைர் நகரத்தில் அப்போது ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் பெரிய தளம் ஒன்று இருந்தது. பசார் அல் அசாத் ஆட்சி கவிழ்ந்து ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் HTS இயக்கம் ஆட்சியினை கைப்பற்றிய போது ஈரானிய இராணுவமும் ஹெஸ்பொல்லா இயக்கத்தினரும் சிரியாவை விட்டு வெளியேறினர். அல் குசைர் நகரத்தில் இருந்த ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் பெரிய தளத்தை காலி செய்து கொண்டு சென்றார்கள். இப்போது தளத்தை மீண்டும் ஆக்கிரமிக்கவே ஹெஸ்பொல்லா இயக்கத்தினர் சிரியாவுக்குள் நுழைந்தார்கள். அல் குசைர் நகருக்கு அருகே ஹெஸ்புல்லாவின் முயற்சிகளுக்கு சிரிய படைகள் பதிலடி கொடுக்கவே போர் தொடங்கியது. நேற்று வியாழக்கிழமை ஹெஸ்புல்லா இயக்கத்தினர் அல் குசைருக்குள் நுழைவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டனர். ஆனால் சிரிய இராணுவத்தின் கடுமையான எதிர்ப்பை ஹெஸ்புல்லா இயக்கத்தினர் எதிர்கொண்டனர். சிரிய இராணுவம் ஹெஸ்புல்லா இயக்கத்தினரை பின்வாங்க வைத்து மீண்டும் லெபனானுக்குள் தள்ளியது. அதன்பின் ஹெஸ்பொல்லா இயக்கத்தினர் லெபனானுக்குள் இருந்து சிரியாவுக்குள் உள்ள சில இலக்குகள் மீது ராக்கெட் தாக்குதல்களை தொடங்கினார்கள். நிலைமை தீவிரமடைந்ததால் சிரிய படைகள் சிரிய எல்லையை கடந்து லெபனானுக்குள் நுழைந்தன. லெபனானின் ஹெர்மல் பகுதியில் உள்ள லெபனான் நகரமான ஹவிக் நகருக்குள் நகர்ந்தன. அங்கு தீவிரமான போர் ஹெஸ்புல்லா படையணிகளை பின்வாங்க செய்தது. லெபனான் அரசியல் ஆர்வலர் ஓமர் சலூம் அரபு ஊடகங்களிடம் பேசுகையில் ஹவிக் நகரம் ஹெஸ்பொல்லா நடக்கும் ஆயுத கடத்தல் நடவடிக்கைகளுக்கு அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு எல்லை நகரம் என்று விவரித்தார். பசார் அல் அசாத் ஆட்சியில் ஹெஸ்பொல்லாவுக்கு ஆயுதங்களை கொடுத்தது ஈரான். ஈரானில் இருந்து சிரியாவுக்கு போகும் ஈரானிய ஆயுதங்கள் ஹெஸ்பொல்லாவுக்கு கொடுக்கப்பட்டன. ஹெஸ்பொல்லா அவற்றை சிரியாவில் உள்ள அல் குசைர் நகரத்தில் இருந்து தமது பெரிய தளத்திற்கு முதலில் எடுத்துச் செல்வார்கள். அதன்பின் ஈரானிய ஆயுதங்கள் லெபனான் எல்லையை கடந்து லெபனான் நகரமான ஹெவிக் நகரில் உள்ள ஹெஸ்பொல்லா தளத்திற்கு கொண்டு செல்லப்படும். அந்த தளத்தின் மீது தான் சிரிய இராணுவம் நேற்று மாலை தாக்குதலை நடத்த தொடங்கியது. நேற்று தொடங்கிய போர் நாள் முழுவதும் நீடித்தது. லேசான மற்றும் நடுத்தர ஆயுதங்களுடன் துப்பாக்கி சூடுகளை பரிமாறிக்கொண்டது. ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை கடத்துவதற்கான மூலோபாய மையமான அல் குசைர் அருகே மேலும் ஹெஸ்பொல்லா ஊடுருவலை தடுக்க சிரிய இராணுவத்தால் ஆர்ட்லரி ஷெல்களும் பயன்படுத்தப்பட்டன. அதிகரித்து வரும் போருக்கு மத்தியில் லெபனானில் ஹெஸ்பொல்லாவால் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்ட 2 சிரிய இராணுவ துருப்புக்களை காட்டும் காணொளிகள் ஹெஸ்பொல்லாவின் ஊடகங்களில் வெளியாகின. இந்த போர்க்கைதிகள் சர்வதேச தடுப்பு காவல் நியமங்களை மீறி நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஹெஸ்பொல்லா இயக்கத்தினரையும் சிரிய இராணுவம் கைப்பற்றியுள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி பசார் அல் அசாத் ஆட்சியின் சரிவுக்கு பின்னர் புதிய சிரிய நிர்வாகம் லெபனானுடனான அதன் எல்லையை பாதுகாக்க எல்லை காவல் படையை அங்கு நிறுத்தியது. புதிய சிரிய இராணுவத்தின் எல்லை காவல் படை ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்தும் நோக்கில் பணியாற்றியது. சமீப கால வாரங்களில் பல பெரிய அளவிலான ஆட்கடத்தல் நடவடிக்கைகள் தடுக்கப்பட்டுள்ளன. இது சிரியாவின் பிராந்தியத்தின் மீது கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கான புதுப்பிக்கப்பட்ட முயற்சியை பிரதிபலிக்கிறது. வரலாற்று ரீதியாக ஹெஸ்பொல்லா தனது நடவடிக்கைகளுக்கு முக்கியமான ஆயுதங்கள், போதைப்பொருள் மற்றும் பிற பொருட்களை கொண்டு செல்வதற்கு இந்த கடத்தல் பாதைகளை நம்பியிருக்கிறது. இருப்பினும் ஹெஸ்பொல்லா இஸ்ரேலுடன் நீண்டகால மோதலில் ஈடுபட்டு வருவதால் எல்லையில் சுதந்திரமாக செயல்படும் அதன் திறன் கடுமையாக பலவீனமடைந்துள்ளது. இந்த பின்னடைவுகள் இருந்த போதிலும் வியாழன் மோதல்கள் ஹெஸ்பொல்லா ஒரு காலத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட எல்லை பகுதிகளில் அதன் இருப்பை மீண்டும் உறுதிப்படுத்த முயற்சிப்பதாக கூறுகின்றன. மோதலின் அளவு தெளிவாக இல்லை என்றாலும் லெபனான் மண்ணில் சிரிய இராணுவத்திற்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையிலான மோதல் ஒரு போர் என்ற ரீதியிலேயே பார்க்கப்படுகிறது. இது அந்த பிராந்திய இயக்கவியலில் ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது. புதிய சிரிய அரசாங்கத்தின் இராணுவம் ஹெஸ்பொல்லாவை இராணுவ ரீதியாக தாக்க தொடங்குவது கடந்த கால கூட்டணிகளில் இருந்து முறிவை குறிக்கிறது. மேலும் பிராந்தியத்தில் உறுதியற்ற தன்மையின் மற்றொரு அடுக்கை சேர்க்கிறது. சிரியாவில் ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் HTS இயக்கத்தை விட பல மடங்கு பலம் வாய்ந்த இயக்கமாக ஹெஸ்பொல்லா இருந்தது. ஆனால் ஹெஸ்பொல்லா இஸ்ரேலுடன் நடத்திய போரில் பலவீனமடைந்து ஒரு போர் நிறுத்தத்திற்கு போனது.
சிரியாவில் ஆட்சி மாற்றத்தின் பின் HTS இயக்கம்தான் சிரிய இராணுவமாக உருவெடுத்தது. அவர்கள் லெபனானுக்குள் சென்று தாக்குதல் நடத்தும் அளவுக்கு ஹெஸ்பொல்லா பலவீனமாகிவிட்டது. நேற்று வியாழக்கிழமை லெபனானுக்குள் ஹெஸ்பொல்லாவுக்கு மத்தளம் போல இரண்டு பக்கத்திலும் இருந்தும் அடி விழுந்தது. சிரிய ராணுவம் ஒரு பக்கமாக தாக்குதல் நடத்த போர் நிறுத்தம் உள்ள நிலையிலும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF லெபனானுக்குள் இருந்த ஹெஸ்பொல்லா இலக்குகள் மீது விமான தாக்குதல்களை நடத்தியது. லெபனானில் உள்ள 2 ஹெஸ்பொல்லா தளங்களை இஸ்ரேலிய விமானப்படை IAF தாக்கியது. அந்த தளங்களில் ஹெஸ்பொல்லாவின் ஆயுதங்கள் இருப்பதை மேற்கோள் காட்டி விமான தாக்குதல்களை IDF உறுதிப்படுத்தியது. IDF-இன் கூற்றுப்படி இந்த ஆயுதங்கள் இருப்பதும் சிறிய எல்லை வழியாக லெபனான் எல்லைக்குள் ஆயுதங்களை கடத்த முயற்சிப்பதும் தற்போதைய போர் நிறுத்தத்தை மீறுவதாக அமைந்தது. மேலும் தாக்குதலுக்குள்ளான பகுதிகளில் ஹெஸ்பொல்லா ராணுவ உள்கட்டமைப்புகளை உருவாக்க முயற்சித்துள்ளதாக கூறப்படுகிறது. லிட்டானி ஆற்றுக்கு அருகில் ஹெஸ்பொல்லா ஆயுதங்கள் இருந்ததாக கண்டறியப்பட்ட 2 ராணுவ தளங்கள் தாக்கப்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே தற்போது நடைமுறையில் உள்ள போர் நிறுத்தம் மற்றும் ஒரு நீட்டிப்புக்கு உடன்படாத பட்சத்தில் February 18 வரை அமலில் இருக்கும்.